இன்றைக்கு எங்களுக்கு தெரியும், உலகம் இன்றைக்கு மனிதன் மூளையை ஓவர் ஸ்டிமுலேட்டட்னு சொல்லக்கூடிய பல விடயங்களால் எப்போதும் தூண்டிக்கொண்டு தான் நிற்கிறேன். இப்போ அதனால தான் எங்களோட பிரெயினில் ஒரு ப்ளஷர் சிஸ்டம் ஒன்றை நாங்கள் உருவாக்கி வச்சுக்கிறேன். அப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு ஒரு சிஸ்டம் ஒன்றை நான் உருவாக்கி கொண்டு. இப்போ சிலர் பார்த்திங்கன்னா சந்தோஷம் அடைகிறது அவங்க அடிக்கடி ஃபோனை யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்கன்னா ஒரே ஸ்வீட்ஸுகளை கூட சாப்பிடுவாங்க. அதே போல் இன்னும் கொஞ்சம் பேர் ஒரே கொசிப்பிங், புறம் பேசுவது, அடுத்த பற்றி கதைக்கிறது, அப்படி அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கும். இன்னும் சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி சோஷியல் மீடியாவில் அப்படி மூழ்கிப்பாங்க. இதனால் என்ன நடக்குமென்னா அந்த பிரெயினில் டொபமைன்ன்ற ஒரு ரசாயனம் ஓவர்லோடாக அதிகம் சுரக்க ஆரம்பிக்கும். அப்போ அது சுரக்க என்ன நடக்கும்னா இப்படியான வேலைகளை நாங்கள் செய்யுமாறு அது எங்களை தூண்டும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா அடிக்கடி இதை யூஸ் பண்ணுறாங்கலாம் மாறும். இது காலோட்டத்தில் ஓவர்லோடானது பிறகு இது மறுபக்கத்துக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். என்னென்னா எங்களோட பாடியில் ஒரு டயர்ட் வரும். ஏன்னா ஓவர்லோட் தான் பிரெயினை விட கூட அது இயங்குறதுனால எங்களோட பாடியில் அந்த பாதிப்புகள் தான் ஏற்படும். அப்போ எங்களுக்கு அடிக்கடி தூக்கம் வரும், டயர்டாகிக்கும், பாடியெல்லாம் ஒரு பெயின் மாதிரி இருக்கும். அப்படி நாங்கள் கெட்ட பழக்கங்களுக்கு எடிக்ட் ஆகிறது. இப்படி சில பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க ஃபோனை செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி அந்த ஒரு ப்ளஷர் சிஸ்டத்தில் நாங்கள் அதை மேனேஜ் பண்ண அதனால் வரக்கூடிய பாதிப்புகள். அப்போ எனவே இதில் மிக முக்கியமாக என்ன, எங்களுக்கு இந்த உடனடியாக வரக்கூடிய ஆசைகள் நாங்கள் அவசரமாக செய்ய பார்க்குறது, எங்கள்கிட்ட பொறுமை குறைவு, அந்த டொபமைன் சுரக்கிற இடத்துல நாங்கள் எதை விரும்புகிறோம் அதை நாங்கள் செய்ய பார்க்குறது, இவையெல்லாம் இந்த பிரெயினில் ரிவார்ட் சிஸ்டத்தை ஒரு இம்பேலன்ஸுக்கு ஏற்படுத்துகிறத நாங்கள் பார்க்கலாம். உண்மையிலே நோன்பு என்ன செய்யும்னா இந்த சிஸ்டத்தை எங்களுக்கு மாற்றி அமைக்குமே. அப்போ எங்களுக்கு ஒரு ஆசை உண்டு, அல்லது எங்களுக்கு ஏதோ ஒன்று நான் இந்த பழக்க அமைப்பில் நான் இந்த ஃபோன் ஆகிக்கலாம், அல்லது ஒரு வீடியோ பார்க்குறதாய்க்கலாம், புறம் பேசுவதாய்க்கலாம், அப்படி நான் செய்ய நினைச்சால் அப்போ நோன்பு என்ன செய்யும் என்றால், இப்போ நான் நோம்பாளி ஆகிக்கிறேன், அதை நான் கட்டுப்படுத்துறதுக்கு என் பிரெயினை பழக்கிறேன். பிரெயினில் ஒரு பகுதி ஒன்று இந்த ப்ரீ ஃப்ரண்டல் கோர்டெக்ஸ்னு ஒன்று. இந்த ப்ரீ ஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் இதை நோம்பில் வலுவாகும், அது பலப்படும், அது உறுதியான அந்த ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸில் தான் செல்ஃப் கண்ட்ரோல் என்ற பகுதி, தீர்மானம் எடுக்கிற பகுதி, இந்த வில் பவர் நாங்கள் சொல்லுவோம், இந்த பகுதி எல்லாம் டெவலப் ஆகிறது இந்த ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸில் தான். எனவே அந்த வகையில் தான் நாங்கள் என்ன செய்கிறோம்னா இப்போ நோன்பு இப்படியான பெரும் பயிற்சியோடு எங்களுக்குள்ளே உருவாக்குறோம். எனவே நோன்பை நாங்கள் வெறுமனே ஆன்மீக மாதம் மட்டுமாக அல்லாமல் ஒரு மனிதன் ஒரு ப்ளஷர் சிஸ்டம், நாளாந்த வாழ்க்கையில் அவனோட மூளை அமைப்பை மகிழ்ச்சிகளை அடைந்து கொள்ளக்கூடிய அமைப்பை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு உளவியல் பயிற்சி களம் என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய தேவைகள். இப்போ உதாரணமாக நாங்கள் சொல்லும் ஒருத்தருக்கு ஃபோனை எடுக்கணும்னு, ஃபோனை யூஸ் பண்ணணும், சோஷியல் மீடியாவை அடிக்கடி பார்க்கணுன்ற ஆசை வந்தால் அவர் என்ன செய்யலாம், நல்ல ஒரு டீப் ப்ரீத்திங் ஒன்று எடுத்துகிட்டு ஒரு ஆழமான மூச்சை எடுத்துகிட்டு நான் இப்போ அதை செய்ய மாட்டேன், நான் இப்போ குர்ஆன் ஓத போகிறேன், நான் இப்போ திக்ர் செய்ய போகிறேன். இப்படி ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆங்ஸைட்டி கூடும். ஆனால் படிப்படியாக நாங்கள் செய்கிற நேரத்தில் எங்களுக்கு அந்த பழக்கத்தில் அந்த ஒழுங்கான நல்ல ஒரு சிஸ்டம் ஒன்று உருவாக்கலாம். அதே போல் ஒருத்தருக்கு அடிக்கடி கோபம் பாரதாக இருந்தால் கண்ட்ரோல் பண்ணுறேன், நான் இப்போ நோன்பாளி ஆகிக்கிறேன், நான் இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறேன், ஒரு ஆழமான மூச்சு 3 முறை எடுத்துகிட்டு அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி ட்ரை பண்ணுறேன். இப்படி தன்னை டெவலப் பண்ணக்கூடிய ஒன்றாக நோன்பை நாங்கள் மாற்றிக்கொண்டால் தான் உண்மையிலே அந்த நோன்பு எங்களோட பிரெயினையும் மைண்டையும் சேஞ்ச் பண்ணக்கூடிய நோன்பாக அமையும்.